படம் சூப்பரா இருக்கு. ஒர்க் லைஃப்குள்ள மறுபடியும் போன மாதிரி இருக்கு. இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறோம்னா மறுபடியும் ஒரு ஃபேர்வெல் வைக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம உள்ள போவோமோ அந்த அளவுக்கு இருக்கு. லாஸ்ட் சீன் வந்து பக்காவா எமோஷன்ஸா முடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. காமெடியும் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே அது கொஞ்சம் லைட்டா இருக்கு, மத்தபடி ஓகே. எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. லாக் இல்லாம போகுது. மெயின் வந்து போர் அடிக்கல. போர் அடிக்காம நல்லா ஸ்மூத்தா தான் போகுது படம். ஓகே, எல்லாமே ஓகே, ஆல் ஓகே. சூப்பரா பண்ணிருக்காங்க. மெயின் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து பக்காவா இருந்துச்சு. 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. மெயின் வந்து சிறை மூவி ஹீரோயின்ஸ் அனிஷ்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய படம். அதான் பேரண்ட்ஸை விட நம்மளை யாரும் நல்லா லவ் பண்ண முடியாது அப்படின்றது தான் படத்தோட கான்செப்டா இருந்துச்சு. என்னோட டேரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புது படம் மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் எடுத்த மாதிரி இருந்துச்சு. படத்துல நடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மணிகண்டன், முகேஷ் அவங்களுக்குலாம் நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிவியோட மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க படத்துக்கு. படம் ஒரு நல்ல காமெடி. எண்டிங் வந்து நல்ல எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி முடிச்சாங்க. படத்துல இதெல்லாம் சூப்பர்னா என்ன சொல்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் தான் வந்து அந்த அப்பாவும் பையனும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பாவை கட்டி பிடிக்கிற சீன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். படம் நல்லா இருந்தது. பெருசா எதுவும் சொல்ல வரல. நல்லா ஆவரேஜா தான் இருந்தது. பாட்டு தான் நிறைய இருந்தது. படத்தை விட பாட்டு தான் நிறைய இருந்தது. அது மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அதெல்லாம் ஜிவி பிரகாஷ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. பட் வந்து பாட்டுக்குள்ளேயே டிராவல் ஆகிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா பாட்டு தான் போற மாதிரி இருக்கு. செகண்ட் ஸ்டோரி எதுவும் பெருசா இல்ல. எனக்கு ஸ்டோரி எதுவும் பெருசா இல்ல. சும்மா என்டர்டெய்னிங்கா இருந்தது, அவ்வளவுதான். 2 ஹீரோயின் மாதிரி தான் இருந்தது. ஜஸ்ட் தேர்ட் ஹீரோயின்லாம் கிடையாது. 2 ஹீரோயினும் கொஞ்சம் அவங்கவுங்க ரோல்லாம் மேஜரா பிளே பண்ணியிருந்தாங்க. பெருசா எதுவும் இல்ல. அவ்வளோலாம் இல்ல, அவ்வளோ சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆச்சு, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, கொஞ்சம் சீரியஸா இருந்தது. லாஸ்டா வந்து சீரியஸா முடிச்சிட்டாங்க. அது அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. கென் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபுல்லா நல்லா போச்சு. எமோஷனலா இருக்கும் சில பேருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எமோஷனலா பேக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஆடியன்ஸ்க்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. பாட்டோட பாட்டா அப்படியே வந்துட்டே இருந்தது. பாட்டே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. படம் பார்க்குற மாதிரியே இல்ல. நல்லா இருந்துச்சுன்னா படத்துலயா இது அப்பா அம்மா சென்டிமெண்ட் வச்சு பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். எதுவும் இல்லைண்ணா, படத்துல எதுவும் சொல்றதுக்கு இல்லைண்ணா. ஓகேண்ணா, அவர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளோதான். பாட் ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷும் அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி கான்செப்ட் வைஸ் வந்து ஒர்க் ஆகலை. மெசேஜ் கோராவா, லைக் நம்ம டீனேஜில் வந்து அப்பா அம்மாவோட லவ்வை வந்து அவ்வளோவா அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதோட இம்பேக்ட் என்னன்றதை காட்டியிருக்காங்க. இல்லை ப்ரோ, அது 3 ஹீரோன்றது வந்து இந்த ஹீரோயிசம்காக யூஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இவ்வளோ டீட்டெயிலாக என்ன கேட்காதீங்க ப்ரோ, நீங்கள் போய் படத்தை பாருங்க. சூப்பர்னு எந்த சீனும் என்னால் சொல்ல முடியல ப்ரோ. நான் படம் பார்த்தேன், நார்மலாக இருந்துச்சு. இந்த ஃபீல் குட்ன்றத ஒரு விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க. மற்றபடி எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஒன் டைம் பார்க்கலாம் இருக்கு. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கணும், எதுவுமே எதிர்பார்க்காம லவ் பண்ணணும். அதான் படத்தோட ஒன்லைன். நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்க. அதான் ஒன்லைன் வந்து எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. அதான் ஒன்லைன். எதிர்பார்க்காம லவ் பண்ணணும், அதுதான் படத்தை சொல்லியிருக்காங்க. லவ் பற்றி தான் சொல்கிறேன். லவ் பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க படத்தில். உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரே ரைட்டரு டேரக்டர், உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா வரும், கண்டிப்பாக ஓடும், சக்ஸஸ் ஆகும். சாங்ஸ் முட்டைக்கலைக்கு சூப்பராக இருந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்டு அம்மாக்காண்டி படித்தேன்னு சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
நல்லா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. லைக் லவ்னா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலாக நல்லா இருந்துச்சு. ஒன்று வந்து ஃபேமிலி பேரண்ட்ஸ்க்கானது, இன்னொரு கண்டிப்பாக யங் ஸ்கூல் ஏஜ் பசங்களுக்கானது. சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு லைக் படமே நான் சாங் கேட்டுட்டு தான் பார்க்கணுன்னு தோணுச்சு. எனக்கு லைக் செகண்ட் ஹாஃபில் எனக்கு ஈஸியாகவே மூவிஸ்க்கு எமோஷ்னல் ஆவேன். செகண்ட் ஹாஃப் லைக் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக எமோஷ்னல் ஆச்சு. எனக்கு இது மாதிரி முன்னாடி பார்த்தது மியூசியம் இருக்கு 1ல ஹிப்ஹாப் தமிழா பண்ண மாதிரி இது பண்ணது, அது எனக்கு ரொம்ப மிக்ஸ்டாக எல்லாரும் பார்க்கலாம். நல்ல படம் தான் ப்ரோ, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். லவ் வைஸோ ஃபேமிலி வைஸோ ரெண்டுமே நல்லா டச்சிங்காக இருந்தது. அது நான் சொல்லிட்டு அப்புறம் படம் பார்க்குறது என்ன இருக்குது, வந்து பார்க்கட்டும் ப்ரோ. செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ரோ, ரெண்டுமே சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லாவே தெரிஞ்சது ப்ரோ, சூப்பராக பண்ணுறாரு ப்ரோ. ப்ரோ ஹீரோயின்ஸ் பற்றி தெரில ப்ரோ, பட் கென் சூப்பராக ப்ரோ. ப்ரோ செம்ம பிக்கு ப்ரோ, சாங்ஸ் எல்லாம் அந்த பிளேஸ்மெண்ட்ஸுமே நல்லா இருந்தது ப்ரோ. செம்ம படம் ப்ரோ, ஜென்சிக்கு செம்ம ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் டோ கமெண்ட்ஸ் லைக் எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்கு. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு ப்ரோ. லைக் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் த டீம். அமேசிங் டீம், அமேசிங். இல்லை லவ் சப்ஜெக்ட் பண்ணுறதுனால அப்படி இருக்கே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஆமாம், இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பாரு, அது அவரோட சாய்ஸ் தானே. அது நல்லா இருக்கு படத்தை பார்க்கும்போது. எண்ட் ஆஃப் தி டே என்டர்டைன்மெண்ட் தானே, அது நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு ப்ரோ படத்தில். கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கேன். கோர் பேரண்ட்ஸ் லவ், காதல், எது காதல், எப்படி காதல்ங்கிறது தான் படமா பார்க்குறேன். நல்லா இருக்கு. கண்டிப்பாக கனெக்ட் ஆனால் நல்லது தான். கனெக்ட் ஆகுது. மியூசிக் சூப்பராக இருக்கு ப்ரோ, ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேவையில்லைன்னு எதுவுமே இல்லை ப்ரோ, பட் படத்தை சூப்பராக எல்லாமே படம் ஸ்கோரு பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பர்.